நடிகர் ரஜினிகாந்தின் வேட்டையின் திரைப்படத்தின் ஷூட்டிங் புதுச்சேரியில் 3 நாட்கள் நடைபெறும் நிலையில் அவரை பார்க்க ரசிகர்கள் குவிந்து வருகின்றனர். ஜெயிலர் படத்தை தொடர்ந்து ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் என்ற படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வருகிறார். வேட்டையன் திரைப்படத்தில் நடிகைகள் அமிர்தா பச்சன், பகத் பாசில், ராணா, மஞ்சு வாரியர், ரித்திகா சிங் உள்ளிட்ட பலர் நடிகர்கள். அனிருத் இசையமைக்கும் இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்கிறது. இதன் முதல் கட்ட படப்பிடிப்பு திருவனந்தபுரம், திருநெல்வேலி, மும்பை ஆகிய இடங்களில் நடந்தது. அடுத்த கட்ட படப்பிடிப்பு புதுச்சேரி தேங்காய் திட்டு பழைய துறைமுகத்தில் நடந்து வருகிறது. நேற்று ரஜினி நடித்த காட்சிகள் படமாக்கப்பட்டது. இதற்காக புதுச்சேரி நட்சத்திர ஹோட்டலில் தங்கி இருந்த ரஜினி படப்பிடிப்பில் பங்கேற்றார். ரஜினியை காண ஏராளமான ரசிகர்கள் திரண்டனர். படப்பிடிப்பு முடிந்த பின் கேரவன் செல்லும் போது மீண்டும் ஹோட்டலுக்கு திரும்பும் போது ரசிகர்களை பார்த்து ரஜினி கை அசைத்தபடி சென்றார். இன்னும் ரஜினி நடிக்கும் காட்சிகள் படமாக்கப்படுகிறது. ரஜினியை பார்க்க ஏராளமான ரசிகர்கள் புதுவையில் அனைத்து துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் நேரடி பணி நியமனத்துக்காக 23/7/2023 நடத்தப்பட்ட மேல்நிலை எழுத்தர் பதவிக்கான எழுத்து தேர்வில் 116 பேர் தெரிவு செய்யப்பட்டனர். இவர்களில் முதல் கட்டமாக 104 பேருக்கும் 27/8/2023 நடைபெற்ற இளநிலை எழுத்தர் பதவிக்கான எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்ற 165 பேரில் முதல் கட்டமாக 109 பேருக்கு பணி நியமன ஆணைகள் சட்டப்பேரவை வளாகத்தில் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். இதையடுத்து அவர் செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, புதுவை அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் படிப்படியாக நிரப்பப்பட்டு வருகிறது. புதிய பணியாளர்கள் நியமிக்கப்படுவதால் அலுவலகங்களில் கோப்புகள் தேக்கம் இருக்காது. கல்வித்துறையில் உள்ள 367 ஆசிரியர்கள் பணியிடங்களும் நிரப்பப்பட உள்ளன. இதே போல சுகாதாரத்துறை, பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை, காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், அரசு கொறட்டா ஏகிடி ஆறுமுகம், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் KSP ரமேஷ், பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி, மாவட்ட ஆட்சியர் வண்டவன், பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறையின் செயலர் கேசவன், சார்பு செயலர்கள் கண்ணன், ஜெயசங்கர் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். மின் கட்டணத்தை மின்சார இணை ஒழுங்குமுறை ஆணையர் நிர்ணயிக்கிறது. உற்பத்தியாகும் தொகுதியிலிருந்து மின்சாரத்தை அதிக விலைக்கு வாங்குவதால் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தால் மின் கட்டணம் உயர்வதாக துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். புதுச்சேரி காவல் தலைமையகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புதுவை காவல்துறையில் 10 ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு தலைமை காவலர்களாகவும், தலைமை காவலர்களாக 15 ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு துணை உதவி ஆய்வாளராகவும், துணை உதவி ஆய்வாளராக 25 ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு உதவி ஆய்வாளராகவும் பதவி உயர்வு அளிக்க அரசாணை வெளியிடப்பட்டது. இதே போல காவல்துறையினருக்கு 13வது மாத ஊதியம் அவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே முதல் கட்டமாக 390 காவலர்கள் பணி அமர்த்தப்பட்டிருக்கின்றனர். இரண்டாம் கட்டமாக நேரடி தேர்வின் மூலம் 353 காவலர்கள் தேர்வு செய்யப்பட்டு பயிற்சியில் உள்ளனர். ஜனவரி 14ஆம் தேதி 24 ஓட்டுநர்கள் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள 31 பேர் என 55 பேருக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட உள்ளது. 40 பட்டதாரி மொழி பாடம் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்புவதற்கான கோப்பு, மாணவர்களுக்கான இலவச மடிக்கணினி வழங்குவதற்கான கோப்புகள் துணைநிலை ஆளுநருக்கு அனுப்பப்பட உள்ளது. மின்துறை 177 உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு நிதித்துறை ஒப்புதலுக்கு கோப்பு அனுப்பப்பட்டுள்ளது. அனைத்து காலி பணியிடங்களும் நிரப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மின் கட்டணத்தை மின்சார இணை ஒழுங்குமுறை ஆணையம் நிர்ணயிக்கிறது. உற்பத்தியாகும் தொகுப்பிலிருந்து மின்சாரத்தை அதிக விலைக்கு வாங்குவதால் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தால் மின் கட்டணம் உயர்கிறது. அதற்காக மத்திய அமைச்சரை அணுகி எந்த தொகுப்பில் மின்சாரம் குறைவாக இருக்கிறதோ அதிலிருந்து மின்சாரம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளோம். வருமான வரித்துறை அதிகாரிகள் கைது கட்சியினர் தொடர்ந்து வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு தகுந்த நேரத்தில் உரிய பதில் அளிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை திறக்க கோரியும் பொது விநியோக திட்டத்தை அமல்படுத்தாத ஆளும் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட ஏராளமான அதிமுகவினர் மளிகை பொருட்களை கையில் ஏந்தியபடி
குடிமைப்புகள் வழங்கல் துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை உடனே திறக்க வேண்டும். பொது விநியோகம் திட்டத்தை செயல்படுத்தாதது ஆளும் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தோம். உடனடியாக பொது விநியோக திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அதிமுக சார்பில் குடிமைப்புகள் வழங்கல் துறை முன்பு அரிசி, மிளகாய், பூண்டு, பருப்பு வகைகளுடன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கினார். மாநில கழக அவைத் தலைவர் அன்பானந்தன் முன்னிலை வகித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்பட அதிமுகவினர் கலந்து கொண்டு ஆளும் பாஜக கூட்டணி அரசை கண்டித்த கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், உணவுப் பொருட்கள் வழங்குவதில் நேரடியாக பல மாநிலங்கள் அரிசி, கோதுமை உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. மத்தியிலும் மாநிலத்திலும் பாஜகவை சேர்ந்த ஆட்சி உள்ள நிலையில் ஏன் பணத்திற்கு பதிலாக நேரடியாக உணவுப் பொருட்கள் வழங்கக்கூடாது என்றும், 40 ரூபாய்க்கு விற்ற அரிசி 60 ரூபாய்க்கு விற்கப்படும் போது வங்கியில் செலுத்தப்படும் அரிசிக்கான பணம் மாதம் ரூபாய் 1200 வழங்க வேண்டும் என கூறினார். மேலும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் பொது விநியோக திட்டத்தை அமல்படுத்தி அரிசி, கோதுமை, மளிகை பொருட்கள் உள்ளிட்டவற்றை குடிமைப்புகள் வழங்கல் துறை மூலம் வழங்க வேண்டும் என தெரிவித்தார். ஆர்ப்பாட்டத்தில் மாநில அம்மா பேரவை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர், மாநில துணைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜாராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோமலா, மாநில கழக இணை செயலாளர்கள் வீரம்பாள், முன்னாள் கவுன்சிலர்கள் மகாதேவி, கணேசன், திருநாவுக்கரசு, மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, மாநில இளைஞர் பாசறை மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் சார்பில் புதுவை மாநிலத்தில் கஞ்சாவை முழுமையாக தடை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வில்லியனூரில் பிரச்சார பேரணி துவங்கியது. அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றம் புதுச்சேரி மாநில குழு சார்பில் புதுச்சேரி மாநிலத்தில் மாணவர்கள், இளைஞர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்க கஞ்சாவை இரும்புக்கரம் கொண்டு ஒழிக்கப்பட வேண்டும். பள்ளி, கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சாவிற்கு சமூக விரோதிகளை அடையாளம் கொண்டு கைது செய்யப்பட வேண்டும். கஞ்சாவிற்கும் அரசியல் வியாபாரிகளுக்கும் துணை போகக்கூடாது என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி மாநில தலைவர் முருகன் தலைமையில் நடைபெற்றது. அனைத்திந்திய மாணவர் பெருமன்ற மாநில செயலாளர் முரளி, தலைவர் உதயராஜ், அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற மாநில துணைத் தலைவர் உமாசங்கரி, துணை செயலாளர் அகல்யா சிவராமகிருஷ்ணன், மாநில பொருளாளர் எக்ரம் போ முன்னிலை வகித்தனர். பேரணியை வில்லியனூர் காவல் நிலையம் அருகில் இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் துவக்கி வைத்தார். இப்பேரணியானது அருமாத்துப்புறம் மேம்பாலம், மூலக்குளம் உழவர்கரை, ரெட்டியார் பள்ளியம், இந்திரா காந்தி சதுக்கம், நெல்லித்தோப்பு, சுப்பையா சதுக்கம், திருவள்ளுவர் சாலை, பெரியார் சாலை, காமராஜர் சாலை, ராஜா தியேட்டர் சிக்னல், அண்ணா சாலை, மறைமலை அடிகள் சாலை, அந்தோனியர் சிக்னல், கடலூர் AFT மைதானத்தில் பேரணி முடிந்தது. இப்பேரணியினை அனைத்திந்திய இளைஞர் பெருமன்ற மாநில செயலாளர் எழிலன் ஒருங்கிணைத்து வழிநடத்தினர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோனி முடித்து வைத்து இந்த பேரணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொகுதி செயலாளர்கள் ரவி, ஏம்பலம் பெருமாள், பெஞ்சமின், ஆறுமுகம், சுகேத் பெருமாள், அனைத்திந்திய இளைஞர் மன்ற மாணவர் பெருமன்ற தொழிலாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அமைச்சர் உதயநிதி துணை முதல்வராக போகிறார் என்ற கேள்விக்கு பதில் கூற மறுத்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை இரு கைகளையும் கூப்பி கும்பிட்டு போட்டு புறப்பட்டு சென்றார். துணைநிலை ஆளுநர் தமிழிசை புது பானையில் பால் மற்றும் அரிசி இட்டு பொங்கல் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். பொங்கல் விழாவை ஒட்டி ஆளுநர் மாளிகை வளாகமே தோரணங்கள் மற்றும் கரும்புகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இதில் கலந்து கொண்ட ஏராளமான பெண்கள் புது பானையில் பொங்கல் வைத்து கொண்டாடினர். தொடர்ந்து கிராமிய கலைஞர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மானாட்டம், மயிலாட்டம், தப்பாட்டம், கரகாட்டம், பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நடத்தும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் கிராமிய கலைகள் இடம்பெற்றால் அது கலைஞர்களை ஊக்கப்படுத்துவதாக இருக்கும் என்றார். திருமணங்களில் கூட கிராமிய கலைஞர்களின் நிகழ்ச்சிகள் நடத்தலாம் என்று யோசனை தெரிவித்த தமிழிசை, புதுச்சேரி எல்லா வகையிலும் வளர்ச்சி அடைந்து வருகிறது. 14 ஆண்டு காலமாக இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது முழுநேர பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றார். அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு
10% உள் இட ஒதுக்கீடு வழங்கி மருத்துவ படிக்க மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் என்று கூறிய தமிழிசை, பக்கத்து மாநிலத்தில் கைத்தறி ஆடை கொடுக்கவில்லை, பாலிஸ்டர் சேலைகள் வழங்குவதாக சொல்கிறார்கள். இது எல்லாம் இல்லாமல் அதற்கான பணத்தை நாம் செலுத்திவிட்டால் மக்கள் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள் என்று குறிப்பிட்டார். டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் உலகளவில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது என்று குறிப்பிட்ட தமிழிசை, அமைச்சர் உதயநிதி துணை முதல்வராக போகிறாரே என்ற கேள்விக்கு பதிலளிக்காமல் இரு கைகளையும் கூப்பி கும்பிட்டு போட்டுவிட்டு புறப்பட்டு சென்றார். ராஜ்நிவாசில் நடைபெற்ற பொங்கல் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன், சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் தட்சிணாமூர்த்தி, AKT ஆறுமுகம், VP ராமலிங்கம், KSP ரமேஷ், வெங்கடேசன் மற்றும் தலைமை செயலர் ராஜீவ் வர்மா உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அட்டைமனை மற்றும் பழங்குடியின மக்களுக்கு பொங்கல் பண்டிகையையொட்டி வேஷ்டி சேலைக்கு பதிலாக ஒரு நபருக்கு 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் வசிக்கும் அட்டவணை மற்றும் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த மக்களுக்கு வழங்கப்படும் வேட்டி சேலைகளுக்கு ஈடாக தலா ரூபாய் 1000 வீதம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளது. இதன் மூலம் மொத்தம் 1,27,628 பேர் பயன்பெறுவர். இதற்காக மொத்தம் ரூபாய் 12,76,00,000 செலவிடப்படுகிறது. இந்த பயனாளிகளுக்கு பணம் வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் நேற்று துவங்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், அரசு கமிட்ட ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், பாஸ்கர், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் மற்றும் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். அரியாங்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் எழுந்தரில் உள்ள ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயருக்கு அனுமன் ஜெயந்தி மகோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர் மற்றும் பழங்கால அபிஷேகங்கள் செய்த முறுக்கு, எல்லடை, முந்திரி பழம், ஆப்பிள், துளசி, வெற்றிலை, எலுமிச்சம் உள்ளிட்ட மாலைகள் அணிவித்த சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தேவஸ்தான தலைவர் வீரப்பன், துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன், செயலாளர் அமுல், பொருளாளர் வரதப்பன், உறுப்பினர் கலையரசி, கண்ணன் மற்றும் நாமழ்வார், கையங்கிற சபை ஆகியோர் செய்திருந்தனர். அனுமன் ஜெயந்தியொட்டி முத்திரையார்பாளையம் ஸ்ரீ சபரிவாசன் ஆலயத்தில் உள்ள 27 அடி உயர விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. புதுச்சேரி முத்திரையார்பாளையம் கோவிந்தப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சபரிவாசன் ஆசிரமத்தில் அமைந்துள்ள 27 அடி உயர விஸ்வரூப ஆஞ்சநேயருக்கு அனுமன் ஜெயந்தியொட்டி பால், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய குருக்கள், அர்ஜுனன் சுவாமிகள் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.